தீபிகா, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து டாக்டர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில் இன்று மிக முக்கியமான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் 3 வார காலத்திற்குள் இந்த மனு தொடர்பாக மாம்பழம் சின்னம் யாருக்கு என்பது குறித்து பதில் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வழக்கில் தங்களது தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என அன்புமணி தரப்பும் கோரி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் கடிதம் அன்புமணி ராமதாஸின் முகவரிக்கு அனுப்பப்பட்டது என்றும் அந்த கடிதத்தை மாற்றி தங்களது புதிய முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த வழக்கில் கோரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை வைத்துக் கொண்டு கட்சியும் சின்னமும் தங்களுக்குத்தான் என்று அன்புமணி தரப்பு உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படியும் கட்சியின் சட்டத்திட்ட விதிமுறைகளின்படியும் கட்சியின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவை தங்களுக்கே சொந்தம் என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிறப்பித்த தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி ஸ்ரீவத் தவா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையத்துக்கு 3 வார காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் சின்னமும் யாருக்கு என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அந்த கடிதம் எந்த முகவரிக்கு அனுப்பப்பட்டது, யாருக்கு அந்த கட்சியும் சின்னமும் உரிமையானது என்பதை விளக்கமாக பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் 3 வார காலத்திற்குள் மாம்பழம் சின்னம் மற்றும் கட்சியின் அதிகாரம் உள்ளிட்டவை யாருக்கு என்பது குறித்து தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் மனுவை பொறுத்தே கட்சியின் முழு அதிகாரமும் யாருடைய கட்டுப்பாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்பது குறித்த தேர்தல் ஆணையத்தின் முடிவு வெளிவரும். தீபிகா, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.